எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. சுடர் வந்து செல்வியை வந்து மடக்கி பிடிச்சி ஃபோன்லேருந்து ஆதாரத்தை எடுக்கிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் எழில் வந்து மாடியிலேருந்து கீழே இறங்கி வராப்பில் வந்தோன்னே காஃபி சாப்பிட்லாம், அம்மா காஃபி இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் மனோகரி எங்கே அப்படின்னு கேட்டோன்னே, இல்லையே நான் காலையிலேருந்து பார்க்கல அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, காலையிலேருந்து பார்க்கலையா? ஆமாம், நீ எங்கேயாவது பார்த்தியா சுடர் அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை நான் காலையிலேருந்து பார்க்கல, மாடியில் கூட பார்த்தேன், எங்கேயுமே காணோம் அவங்கள அப்படின்னு மனோகரியை பற்றி சொன்னோன்னே, ராமையாவை கூப்பிட்றாங்க. எழில் கூப்பிட்டோன்னே, ஆமாம் நீ மனோகரியை பார்த்தியா, வீட்டை விட்டு வெளில எங்கேயாவது போனானா? இல்லையே போகவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, செல்வியும் நானும் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், போய் முதல்ல தேடி பாருப்பா, ஒருவேளை வீட்டை விட்டு எங்கேயாவது போயிருக்க போகிறா, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னோடனே, நீங்கள் ஒன்றும் அவசரப்படாதீங்கம்மா, கொஞ்சம் நேரம் உட்காருங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. மனோகரிக்கு ஃபோன் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவசரப்படாத எழில், நான் வந்து எங்கேயும் ஒன்று விட்டுட்டு போகல, இங்கே தான் இருக்கேன், ஆனால் நான் உடனே எடுத்துட்டேன்னா வந்து என்னோடய திட்டம் எல்லாம் பாழாக போயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மனோகரி எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் எழில் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே ரூமில் எடுத்துகிட்டு அங்கேருந்து மொட்டை மாடி வழியாக எழில் வீட்டை வந்து பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. எழில் நீ என்னை தேடி வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உடனே செல்விக்கு ஃபோனை போடுறாங்க. ஃபோனை போட்டு மனோகரி வந்து, ஆமாம் வீட்டில் என்னை தேடுறாங்களா? ஆமாம்மா ரொம்ப பதட்டமாக இருக்காங்க அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் போகட்டும், டேபிளில் நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னோடனே, சரிம்மா நான் ஃபோனை வச்சிடுறேன், அதெல்லாம் வைக்கக்கூடாது, என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு ரியாக்ஷன் தெரியணும், அதனால் ஃபோன் லைன்லேயே இருக்கட்டும், நீ போய் கொடு அப்படின்னு சொன்னோன்னே கீழே ஓடி வராங்க. அம்மா மனோகரி அம்மா வந்துன்னு இழுத்துக்கிறாங்க. என்ன ஆச்சு? அவங்க போயிட்டாங்கம்மா அப்படின்னோடனே, உடனே ராமையா வந்து என்னது போயிட்டாங்களா அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி அநியாயமாக போயிட்டு, அந்த அளவுக்குலாம் போகலை, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல செல்வி. இல்லை இந்த வீட்டை விட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னோடனே, எங்கே கொடுன்ட்டு அந்த லெட்டரை வந்து படிக்கிறாங்க. படித்தோன்னே வந்து, எழில் உன் மனசை கஷ்டப்படுத்தணும்னு நான் என்றைக்குமே நினச்சிடல, ஆனால் நான் சொன்னதை நீ நம்பவே இல்லை பார்த்தியா, எதுவாக இருந்தாலும் நீ வந்து குழந்தைங்களோட தனியாக கஷ்டப்படுவேன்ட்டு தான் நான் உன் வீட்டில் இருந்தேன், பட் என்னை வந்து நீ நம்பாமல் போயிட்ட, அதனால் எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது, அதனால் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், என்னை தேடாத, குழந்தைங்க கூட சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி லெட்டரில் எழுதியிருக்கு. என்னப்பா இப்படி எழுதி வச்சுட்டு போயிட்டா, நம்ம வந்து பேசுனதுனால தான் இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு பதட்டப்படுறாங்க. உடனே வந்து, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. சுடர் பார்த்துக்கங்க அம்மாவை, நான் இப்போ வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. பண்ணுறப்ப அங்கே வரலன்னு, வந்தால் தகவல் கொடுத்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொன்னோன்னே இங்கே தனியாக கூப்பிட்டு வந்து மிரட்டுறாங்க செல்வியை. உனக்கு மனோகரி இருக்கிற இடம் தெரியுமா தெரியாது அப்படின்னு. இல்லை தெரியாது அப்படின்னு. மரியாதையாக சொல்லு அப்படின்னு அதட்டினோன்னா, உண்மையாக சொல்லிடுறான், பக்கத்தில் ஹோட்டலில் தான் இருக்கேன், நான் உன்னை வந்து வச்சுக்கிறேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், எல்லாரையும் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டாங்கன்னு சும்மா நாடகம் ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழில் காரை எடுத்துகிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. போனோன்னா வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க செல்வி வந்து மனோகரி கிட்ட, இது மாதிரி எழில் அவங்க ஐயா வந்து காரை எடுத்துகிட்டு உங்களை கூப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, சரி எதுவாக இருந்தாலும் நடக்கிறது திட்டமிட்டு, என் மேலே கொஞ்சம் பாசமாக தான் இருக்காங்க எல்லாரும், பட் இருக்கட்டும், அப்படி இதெல்லாம் பத்தாது அப்படின்னு ஃபோனை வச்சிடறான்னா, டக்குன்னு சுடர் வந்து வந்துடுறாங்க. என்ன இவன் மறைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா, இவன் ஏதாவது மனோகரி கிட்ட தான் பேசுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் வந்துடுறாங்க. பார்த்தோன்னே பயந்துடுறாங்க. ஆமாம் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த, மனோகரிட்டே தானே அப்படின்னு கரெக்டாக கேட்டோன்னே, இல்லையே அப்படின்னு சுடர்கிட்ட சமாளிக்க பார்க்கலாம். ஃபோனை கொண்டான்னு ஃபோனை பிடுங்கிடுறாங்க. பிடுங்கினோன்னே பார்த்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸை பார்த்தோன்னே, என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன்னு சொன்னேன்ல ஊரில் இருக்காங்க அப்படின்னு ஃபோனை பிடிங்கிட்டு போய்ட்றான். இவன் நாடகம் ஆடுறதெல்லாம் பார்த்தா நிச்சயமாக வந்து இவன் வந்து மனோகரிகிட்ட தான் பேசுவாள், இவகிட்ட ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு, அதை கூடி சீக்கிரம் நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு வந்து மாஸ் பண்ணுறாங்க நம்ம சுடர். மனோகரி வந்து எழில் வர்றதை வந்து பால்கனி வழியாக பார்த்தோன்னா ஃபோனை போட்டு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி தகவல் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி வந்து ஹோட்டலில் வந்து இதெல்லாம் நடக்குது, இங்கே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சோன்னா அதிகாரிகள் எல்லாம் வந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் வந்து எழில் வந்து சுடர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னோடனே, ஏன் நீ வீட்டை விட்டு வந்த அப்படின்னா, மன்னிச்சிரு எழில், எனக்கு வேறு வழி தெரியல, நான் நினச்சி கூட பார்க்கல உன் கூட வந்து என்னை வந்து சேர்த்து வச்சு அந்த ஆள் பேசுவான்ட்டு, அதான் மனசு கேட்கல, நீ வேறு என்னை வந்து நான் சொன்னதை நம்பலையா, அதனால தான் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு அழுகுறாங்க. நான் பண்ணது தப்பு தான், எனக்கு இப்போ தான் வந்து புரியுது, அதுக்காக நீ வந்து வீட்டை விட்டு போகணுமா, சின்ன வயசுலேருந்து நான் உன்னை பார்த்துட்ருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே வந்து ஹக் பண்ணுறாப்புல மனோகரியை வந்து, சரி என்ன சரி போனால் போகுது வந்து தலையை தடவி கொடுப்போம்,
அழுகுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த வழியாக வந்து மேலே அதிகாரிங்க போலீஸ் எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு ரூமை திறக்கிறாங்க. பார்த்தோன்னே இவங்க 2 பேரை பார்க்குறாங்க. அதோட வந்து எழிலும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படியே எபிசோட முடிக்கிறாங்க.